எங்கள் அப்பாவுக்கு வந்து எங்கள் அப்பா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாரு, ஸோ அதுக்கு நல்ல நேரமாக சொல்லுங்கள், இது விளங்குமா விளங்காதா அப்படின்ட்டு இறந்து போன அப்பாவை வச்சு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். கண்டிப்பாக சொல்கிறேன்னு வச்சுங்க, ஏன்னா நான் உங்களை டெஸ்ட் பண்ணுறேன். கெட்டது செய்வேன்னு கேட்டீங்கல்ல ஃபர்ஸ்ட்டில், இப்போ சொல்கிறேன் பாருங்கள். ஒரு விளையாட்டா ஒரு திமுறா வந்து எனக்கு சும்மாவே ஒரு நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லிட்டு விளையாட்டாக சொல்கிறவனுக்கு உண்மையான வழியாக இருந்தால் காப்பாற்றலாம், வராதவனுக்கு வர வச்சிருவேன். விளையாட்டா என்கிட்ட போய் சொன்னால் அந்த மாதிரி நான் நிறைய செய்திருக்கிறேன். சும்மா தேவையில்லாத சொன்னால் கண்டிப்பாக அந்த குடும்பத்தையே நாசம் பண்ணுவேன். அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. நல்லா இருக்கிறவங்க செத்துருவேன்னு சொன்னோன்னா உண்மையிலேருந்து அதை சாவர மாதிரி பண்ணி விட்டுடுவேன். நான் யோசிக்கவே மாட்டேன். யாரெல்லாம் இவரை காண்டாக்ட் பண்ணி நல்லது நடந்தது அப்படின்னா உண்மையாலுமே அந்த விஷயத்த கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு நடக்கலைன்னா கூட நீங்க சொல்லுங்க. அது நான் கேள்வியா கொண்டு வந்து நெக்ஸ்ட் நேர்காணல் நான் இவரை வச்சு நான் கேட்பேன். ஓகேங்களா? நீங்க மக்களுக்கு நிரூபிக்கிறீங்களோ இல்லையோ, என்ன நீங்க நிரூபிக்கணும். கண்டிப்பா கேரண்டியா உங்களை பத்தி விஷயங்கள் நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னா நீங்க எனக்கு கண்டிப்பா ப்ரூவ் பண்ணலாம். ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். நான் உங்க ரிஹானா. இப்போ நமக்கு விருந்தினர் வந்திருக்கவரை ஜின் பார்த்திபன். வணக்கம். வணக்கம்மா. இப்போது நிறைய விஷயங்கள் நானும் மக்களுக்கு மத்தியில் நிறைய அவேர்னஸ் வீடியோ நான் கொண்டு வந்திருக்கேன். சில விஷயங்கள்லாம் நான் வந்து வெளிப்படையாக பேசியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ மூலயமா நான் ஒரு விஷயம் நான் வந்து மக்களுக்கு என்ன சொல்லணும்னா, சும்மா கை வீசிட்டு போகிறவங்க எல்லாரும் வந்து கமெண்ட் அடிக்கவோ, இல்லை உங்களுக்கு டைம் பாஸ் ஆகலைன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்கள வந்து ஒரு கமெண்ட்டில் திணிக்கவோ இதெல்லாம் வேண்டாம். இவரை ஒரு விஷயம் கொண்டு வராரு, மக்களுக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ணுறேன் அப்படின்றத மனப்பூர்வமாக அவர் சொல்கிறாரு. ஏன்னா இந்த விஷயங்கள் பண்ணுறவங்க எல்லாருமே சம்பாதிக்கிறது ஒரு விஷயந்தான் இருக்கும். அது ஒரு விஷயம் வந்து நோக்கம் வேறு எதுலையுமே இருக்காது. வரவங்க கிட்ட எவ்வளோ சுருட்டலான்ற மாதிரி ஒரு விஷயம். இவரோட பூர்வீகம் ஒர்க்கே இது கிடையாது. இது பிஸ்னஸ் இருக்குது, இவருக்கு சொத்து இருக்குது, நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வச்சுருக்காரு. ஸோ இவருக்கு இந்த பணத்துக்களுக்கு மோகத்தால் வந்தார் அப்படின்னா நீங்கள் கொடுக்குற குற்றச்சாட்டுக்கு நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் இவர் சொல்கிற விஷயங்கள் உண்மையாலுமே ஏழை மக்களுக்குலேருந்து எல்லாருக்கிட்டையும் போய் சேரணும். உடம்பு சரியில்லையா, உங்களுக்கு பிரச்சனை இருக்கா, உங்களுக்கு துரோகம் நடந்ததா, ஒவ்வொரு விஷயங்கள் உங்களுக்கு யாராவது சூனியமோ ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டாங்க வச்சுங்க, அது கிளியர் பண்ணுறதுக்கு நான் இருக்கேன், வாங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் ஃபீஸும் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன், உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. யாரெல்லாம் இவரை காண்டாக்ட் பண்ணி நல்லது நடந்தது அப்படின்னா உண்மையாலுமே அந்த விஷயத்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு நடக்கலைன்னா கூட நீங்கள் சொல்லுங்கள். அது நான் கேள்வியாக கொண்டு வந்து நெக்ஸ்ட் நேர்காணல் நான் இவரை வச்சு நான் கேட்பேன். ஓகேங்களா? ஓகேம்மா. இப்போ பர்சனலாக நீங்கள் வந்து இந்த விஷயங்கள் அஃபிஷியலாக பண்ணுறீங்க, இந்த ஜின் வந்திருக்கு, இதுக்கான உங்களுடைய தியாகங்கள் இருக்கும் இல்லையா லைஃப்பில். இப்போ இந்த மாதிரி ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு ஒருத்தவங்க மாமிசம் தின்னு அந்த மாந்திரகம் பண்ணுறவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டில் பயப்படுவாங்க. மனுஷன் மாமிசம் சாப்பிட்றவர், இவரை வந்து நம்ம பக்கத்தில் வச்சுக்க கூடாதுன்னு ஆல்ரெடி ஃபேமிலி இருந்தால் கூட அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் உங்களுக்கு எப்படி ஃபேமிலி ஆல்ரெடி இருந்து இந்த ஜின்னுக்கு அப்புறமா அவாய்ட் ஆனாங்களா, இல்லை இதனால் உங்களுக்கு எந்த வரமும் இல்லாமல் வரம் வராமல் கல்யாணம் ஆகாமல் பேச்சுலராகவே இதுக்கே தியாகம் பண்ணிவிட்டு இந்த பணியிலே இருக்கீங்களா என்னன்றது கொஞ்சம் உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ் சொல்லுங்களேன். யாருக்காகவும் தியாகமும் கிடையாது. இப்போ எனக்காக வரலன்றதும் கிடையாது. ஒரு தொழிலை நம்ம உண்மையாக செய்யும் போது இது தேவையில்லைன்னு நம்மளாக ஒதுக்கிக்கிறது தான். இப்போ ராத்திரியெல்லாம் எனக்கு எங்கே வேலை? ஒரு தாம்பத்திய வாழ்க்கையில் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணின்னு வந்து நம்ம குடும்பம் நடத்திக்கிட்டு இருந்தோம்னா மற்ற மக்களை யார் பார்ப்பாங்க? சரிங்களா? எதையாவது ஒன்று இழந்தால் தான் ஒன்று பெற முடியும். நம்ம எல்லாத்தையும் இழந்துட்டு தான் இந்த ஜின்னுக்காகவே நான் இருக்கிறேன். நான் இறந்த பிறகு என் கண்ணை கூட தானமாக தான் நான் எழுதி வச்சுட்டேன். சரிங்களா? எதுவுமே எனக்குன்னு இது நிலை கிடையாது. நான் அந்த மாதிரி வாழறவன் தான். நான் சம்பாரிச்சு எனக்குன்னு பிள்ளை குட்டி குடும்பம்னு எதுவுமே கிடையாது. இருக்கிறதே யாரால போகிறாங்களோ தெரியாது. சரிங்களா? அதனால் எனக்கு இந்த பண ஆசைகளும் அந்த ஆசைகளும் எந்த தேவைகளும் எங்களுக்கு எதுவுமே கிடையாது. இருக்கிறதே 4 தலைமுறைக்கு ஆள்ற அளவுக்கு இருக்குது. சரிங்களா? எதுவும் அதை விட முக்கியம் எந்த ஒரு சின்ன தீய பழக்கமும் கிடையாது. பில்லி சூனியம்னு ஒரு விஷயம் வராங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இது அப்படியே கண்டுக்காம விட்டுட்டா உயிர் பாதிப்பு ஏதாவது அவங்களுக்கு வருமா, இல்லை இந்த பில்லி சூனியம் உள்ளவங்க நமக்கு ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, எனக்கு சூனியம் வச்சுட்டாங்களா கொஞ்சம் பாருங்க அப்படின்னு உங்களை நம்பி வராங்க இல்லையா, வரும்போது நீங்கள் பார்த்த கேஸ்லேயே ரொம்ப டஃப் கொடுத்த கேஸ் ஏதாவது இருக்கா, இல்லை இது மாதிரி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க, இப்போ நீங்கள் தனியாக இருக்கீங்கன்னு வச்சுங்க, தனியாக தான் இருக்கீங்க, ஸோ இந்த மாதிரி கேஸ் பார்க்கும்போது இது எதிர்மனையாக உங்களுக்கு ஏதாவது ஒரு அடிச்சிருக்கா, அதனால உங்களுக்கு ஸ்ட்ரகிள் ஏதாவது வந்திருக்கா ஹெல்த் வைஸ்? கண்டிப்பாக. இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, செய்வனையால் செய்கிறது வந்து உயிருக்கு பாதிக்குதோ இல்லையோ, அவங்களுடைய உயிர் தவிர எல்லாமே பாதிச்சிடும். சரிங்களா? உயிரை தவிர
அனைத்துமே பாதிச்சிரும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது ஒரு நாமக்கல்ல ஒரு வீடு, ஒரே பையன் அந்த வீட்டுக்கு சொத்துக்கு. ம். அதனால அவங்க பெரியம்மாகாரியே பண்ணிட்டா அந்த பையனுக்கு. ஓ! இருக்கக்கூடாதுன்னுட்டு அழிஞ்சு போகணும்னுட்டு பண்ணிட்டாங்க. இவங்க அந்த பையன் தான் அந்த சொத்துக்கெல்லாம் வாரிசு. இவன் ம். இல்லட்ட இவன் இறந்துட்டா நம்ம எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம்ன்ட்டு அந்த பையனோட பெரியம்மா, அதாவது பெரியப்பார் பொண்டாட்டி அவங்க பண்ணிட்டாங்க. பண்ணதொன்னே என்ன பண்றான் இந்த பையன் நல்லா இருந்த பையன், நல்லா வேலைக்கு போன பையன், நல்லா இருந்த பையன் எந்த வேலையும் செய்யறதில்ல. தாடி, மீசை எல்லாம் விட்டுக்கிட்டு, வீட்ல ஆத்தால அசிங்கமா கெட்ட கெட்ட வார்த்தைகள் பேசிக்கிட்டு, துன்புறுத்திக்கிட்டு, எது கிடைக்குதோ எடுத்து அடிச்சுக்கிட்டு, இவன் தற்கொலை பண்ணிக்க போறதும், வீட்ல ஒரே அமர்க்களம். அவங்க அம்மா போகாத இடமே இல்ல. அப்புறம் என்ன பத்தி ஏதோ தெரிஞ்சிருக்கிறாங்க. தெரிஞ்சு சொல்லம்போது அப்புறம் என்கிட்ட கொண்டாந்தாங்க. அந்த பையன நம்ம நேருக்கு மாறா தான் இருக்கிறான். ஏன்னா, அவங்க அந்த சொத்த அடையே வேண்டும்ன்ட்டு ஒரு பக்கம் இல்ல. இந்த இடியாப்பத்தில வேற சிக்கல் மாதிரி பல இடத்துல பண்ணி பல விதமா சிக்கல் போட்டுட்டாங்க. ஒண்ணும் இப்படி காப்பாத்துனா பையனுக்கு பைத்தியம் புடிச்சிரும். இப்படி விட்டாக்கா உயிர் போயிடும். அப்படி எடுத்தாக்கா உடம்புல இருக்கிற பொருள் ஏதாவது பாதிக்கப்பட்டுடும். அப்படின்ற ஒரு சிக்கல்ல கொண்டு வந்திருக்கிறாங்க. ஏன்னா, அந்த சொத்து அவங்க அடையணும். ம். அதுக்காக பண்ணி அந்த பையன வந்து நான் சரிப்படுத்துறதுக்குள்ள ரொம்ப சிக்கல். குறைஞ்சது 1 வாரம் நைட்டும் தூங்கல, பகலும் தூங்கல. அந்த அளவுக்கு சரி பண்ணி, அந்த பையன இன்னைக்கு சரி பண்ணி விட்டு, இப்போ ஒரு கல்யாண நிகழ்ச்சிக்கு இப்ப தான் பத்திரிக்கை வச்சுட்டு போனாங்க கல்யாணத்துக்கு. இந்த ஓ! மாரியெல்லாம் நெறைய பார்த்துருக்கிறேன். அந்த மாரி கேஸுகள நெறைய எடுத்திருக்கிறேன். ஏன்னா, ஓகே. வாழ்க்கையில வந்து யாரையுமே சரி, இவங்க நல்லவங்க, அவங்க கெட்டவங்கலாம் எடுத்துக்க முடியாது. நம்ப கூட இருந்து பயணிக்கும்போது தான் நல்லது, கெட்டதே நமக்கு தெரிய வரும். ம். சரிங்களா? அந்த மாரி வந்து அந்த சொத்துக்காக, அந்த பையனே உண்டு இல்லன்னு பண்ணி, இப்போ ஒரு பெரிய சிக்கல ஒரு இடமும் இல்ல. எல்லா முறையிலயும் செய்துட்டாங்க அவங்க. செய்து ம். வச்சு அவன் மென்டல் ஸ்டேஜுக்கே போய் நல்லா இருந்த பையன், படிச்சுக்கிட்டு நல்லா காலேஜுக்கு போயிட்டு வேலைக்கு போயிட்டு இருந்த பையன், இன்னைக்கு மென்டல் ஆயி தாடியும் கீடியும் விட்டுக்கிட்டு இப்ப தான் ஷேவே பண்ணான். இப்ப ஒரு 15 நாள் ஆகுது ஷேவே பண்ணி அவன். அப்படி ஓகே. இருந்த அப்படியே ஒரு 2 வருஷமா அப்படியே பெரிய இதுவா விட்டுக்கிட்டு, பெரிய வயசான கிழவன் தோற்றத்தோட பெரிய முதியோர் பேச்செல்லாம் பேசி, முத்தி போன பேச்சுன்னு கிட்ட பக்கத்துல யாரும் போ முடியாது. குளிக்க மாட்டான், குளிக்க மாட்டான். ரொம்ப கஷ்டப்பட்டு அவன சரி பண்ணது. நீங்க சொல்ற ஒவ்வொரு விஷயமும், சொல்ற கருத்தும், உங்களோட தொழில் ரீதியான ஒரு விஷயமா இருந்தாலும், ஒரு மனுஷனுக்கு உதவி பண்ற அந்த மனப்பான்மை வந்து உங்களுக்குள்ள இருக்கு. காசுக்கு அப்பாற்பட்டது. ஸோ, அத நீங்க வந்து தொடர்ந்து நீங்க இந்த ஜீன் வேல தொடர்ந்து பண்றீங்களா? பண்ணலையான்றது உங்களுடைய இஷ்டம். பட் அந்த ஹியூமன் மென்டாலிட்டியா ஒரு விஷயம் நீங்க பண்றீங்க பார்த்தீங்களா? அது வந்து இன்னும் தொடர்ந்து போகணுன்றது தான் என்னுடைய விருப்பமே. அந்த ஜீன்ற ஒரு விஷயம் வந்து நல்லதுக்கு மட்டும் தான் வந்து நல்லவங்களுக்கு மட்டும் தான் அது வந்து சேரும் தவிர, கெட்டவங்களுக்கு போய் சேராதுன்றீங்க. உண்மையாலுமே இந்த சக்தி உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா, மக்களுக்கு நெறைய பேருக்கு போய் இந்த இந்த நன்மைகள் போய் சேரணும். உங்களுடைய சேவை இன்னும் தொடரணும் அப்டின்றது தான் என்னுடைய கருத்து. அதுக்கு முன்னாடி நீங்க மக்களுக்கு நிரூபிக்கிறீங்களோ இல்லையோ, என்ன நீங்க கண்டிப்பா, நிரூபிக்கணும். கண்டிப்பா. கேரண்டியா உங்கள பத்தி விஷயங்கள் நான் ஷேர் பண்ணணும் அப்டின்னா, நீங்க எனக்கு முதல்ல ப்ரூஃப் பண்ணுங்க. கண்டிப்பா ப்ரூவ் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே. நான் சொல்ற விஷயங்கள், ஒரு பொண்ணுக்கு அநீதி நடந்திருக்கு. எனக்கு பண்ண அதே மிருகம் தான் அந்த பொண்ணுக்கும் பண்ணியிருக்கு. ஸோ, அந்த விஷயமும் நான் உங்ககிட்ட பேசணும்னு இருக்கேன். 2வது நீங்க சொன்னீங்க இல்லையா, எனக்குள்ள ஜீன் வந்து வர வைக்கிறது, மந்திரம் ஓதி, நீங்க பர்சனலா வச்சுங்க. நைட்டுக்குள்ள நீங்க உணர்வீங்கன்ற. அந்த உணர்வும் எனக்கு வந்து நீங்க நிரூபிக்கணும். இந்த கண்டிப்பா. 2 விஷயம் நீங்க நிரூபிச்சீங்கன்னா, கண்டிப்பா மக்களுக்கு என் குரல் உங்க சார்பா வரும். கண்டிப்பா செய்து தரேன். ஓகேங்களா? கண்டிப்பா. இப்போ எனக்கே ஒரு பிசினஸ்ல வந்து லாஸ் ஆச்சு. அதனால நெறைய விஷயங்கள் வந்து காசிப் ஒரு பக்கம் போச்சு. குற்றச்சாட்டு ஒரு பக்கம் போச்சு. இப்போ நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன். விளங்கவே மாட்டேங்குதுங்க. போட்ட காசே எடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்திருக்காங்களா? இதுக்கு தனிப்பட்ட முறையில உங்க கருத்து என்ன? இது மனுஷனால பண்ண தப்பா? இல்ல இது இவங்க வளரக்கூடாதுன்றது யாராவது சூனியம் வச்சிருக்காங்க அப்படின்னு உங்களால கண்டுபிடிக்க முடியுதா? என்னன்றது சொல்லுங்க. எல்லாருமே முன்னுக்கு வரணும்னு தான் உழைக்கிறாங்க. ஆமா. உலகத்துல எல்லாருமே உலகமே ம். முன்னுக்கு வரணுன்ற ஒரு நோக்கத்துல தான் உழைக்கிறது. ம். எல்லாராலயும் முன்னுக்கு வர முடியாது. அதுக்கு உண்டான நேர காலங்களும் கரெக்ட்டா இருக்கணும். எல்லாமே கரெக்ட்டா இருந்தா தான் ஒரு மனிதன் முன்னுக்கு வர முடியும். ஆமா. கண்டிப்பா அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் எண்ணுவாங்க. அது எஸ். கண்டிப்பா ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்கணும். எல்லாருமே எல்லா இடத்துக்கும் போயிட முடியாது. அதே சமயம் நல்லவங்களும் பக்கத்துல இருக்கணும். அது கரெக்ட். நல்லவங்களும் இல்லன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. ம். 3வது ரகம் தான் செய்வினை. அதுக்கு பாதிக்கப்படுறவங்களும் உண்டு. இத வந்து பார்ட்டா பிரிக்கலாம். எவ்வளவோ உண்டு. ம். நம்மளுடைய லக்குன்னு சொல்லலாம். நல்லவங்க துணைன்னு சொல்லலாம். ம். கெட்டவங்க இருந்து கெடுக்கிறது ஒரு பக்கம் சூழ்ச்சியும் சொல்லலாம். ம். அடுத்தது செய்வினை மந்திரி மூலியமா சொல்லலாம். ஒண்ணு தனக்கு தானே அழிச்சுக்கிறது. எல்லாத்தையுமே கேர்லெஸ்ஸா நினைச்சு அடிச்சுக்கிறது நம்மகிட்டயே ஒரு திமிர்ல செய்வதற்கும் ஆமாமா, உண்டு. ஆமா. இத வந்து இப்படி அப்படின்னு பார்க்க முடியாது. எதனால பாதிச்சுக்கிறாங்கன்னு அந்த பாதிக்கப்பட்டவங்க வரும்போது கண்டிப்பா அத நான் விளக்கி நானே சொல்லிடுவேன். இதுதான் இங்க தப்பு, இதுதான் தப்புன்னு. ஒரு மெக்கானிக் கிட்ட ஒரு வண்டி போனா தான் இதுல எங்க ஃபால்ட் இருக்கு, என்ன இருக்குன்னு கரெக்ட்டா சொல்ல முடியும். ஆமா. அதே மாரி அந்த பிரச்சனைன்னு வரும்போது தான். இப்ப நீங்க பொதுவா பொத பொ எப்படின்னா பொதுவா நீங்க கேட்கறீங்க. இதுவா? அதுவா? அதுவா? அப்படி கிடையாது. இது பிரச்சனைன்னு என் இடத்துக்கு வாங்க.
இது எதனால பிரச்சனை ஆச்சு, எதை வச்சு சரி பண்ண முடியும்னு கண்டிப்பா நான் சொல்யூஷன் கண்டிப்பா கட்டாயம் கொடுத்துருவேன். ஓ, நீங்க கண்டுபிடிச்சிடுவீங்க கண்டிப்பா நாங்க இது. அதுதானே எங்க வேலை. இப்போ வர்றவங்க எல்லாம் வந்து ஒண்ணே உட்காந்துன உடனே ஓ நீங்க இந்தாங்க மந்திரவாதியா இந்தா பிடிங்க எவ்வளவு வேணும் அப்படின்னு எடுத்து கொடுக்கறது கிடையாது. ஜனங்க உட்காந்து எனக்கு என்ன ஆச்சு, இதுக்கு இப்படி ஆச்சு, இது எதனால நடந்தது நம்ம எல்லாம் தெரியும். அவங்களுக்கு தெரியாத மாதிரி எல்லாம் கேட்பாங்க நம்ம கிட்ட. ஓகே. அவன் எங்கிருந்து வராங்கன்னு நமக்கே தெரியாது. கன்னியாகுமரியா, நாகப்பட்டினமா, இதாண்ட வேலூரா, ஆம்பூரான்னு எதுவுமே தெரியாது. வந்து உக்காந்துக்கிட்டு எதனால் எனக்கு நஷ்டமாச்சு, தொழில் ஏன் விழுந்தது, எதனால் போச்சுன்னு எல்லாம் கேட்பாங்க. அப்போ நான் சொல்லணும் அந்த பதிலை. சொல்லும்போது அவங்க கரெக்டாக கணிப்பாங்க. ஓ கரெக்டாக சொல்கிறாருன்ன பிறகு தான் ஒரு 10 ரூபா கூட இப்படி எடுத்து வைப்பாங்க. உலகம் அந்த மாதிரி உலகம். சரிங்களா? எவங்க தான் நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன்ல, எவனை பற்றியும் கவலை இல்லை, எதை பற்றியும் கவலை இல்லை. நம்பி வரவங்கள காப்பாற்றுவேன். சரிங்களா? நம்பி வரவங்கள என் உயிரை கொடுத்த கூட காப்பாற்றுவேன். சரிங்களா? எந்த சூழ்நிலையும் எப்பையும் எதுக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன், பின்வாங்கவும் மாட்டேன். என்னோட சொத்து அழிஞ்சாலும் சரி, சொல்ல அழியாது. ஓ, ஓகே. இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன், என்ன மாதிரி ஒரு நக்கல் பிடிச்ச ஒரு பொண்ணை நீங்க பாக்குறீங்க. எங்க அப்பாக்கு வந்து எங்க அப்பா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போறாரு, ஸோ அதுக்கு நல்ல நேரமா சொல்லுங்க, இது விளங்குமா விளங்காதா அப்படின்ட்டு இறந்து போன அப்பாவை வச்சு நான் ஒரு விஷயம் சொல்றேன். கண்டிப்பா சொல்றேன்னு வச்சுங்க, ஏன்னா நான் உங்களை டெஸ்ட் பண்றேன். இல்ல கண்டிப்பா அது முக்கியமான விஷயம். அதை கேளுங்க. சரிங்களா? நான் வந்து உங்ககிட்ட அப்ரோச் பண்றேன் இந்த மாதிரி. இப்போ நான் சொல்லிட்டேன், இப்போ எங்க அப்பா வச்சு நான் பேச முடியாது வச்சுக்கோங்க. ஆனா திடீர்னு ஒருத்தவங்க என்னை மாதிரி ஒரு ரெஹானா வரா வந்து எங்க அப்பா வந்து இறந்ததே உங்ககிட்ட காமிச்சிக்காம எங்க அப்பா வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க, நீங்க சொல்லுங்க இது ஸ்டார்ட் பண்ணலாமா இல்ல வேற ஏதாவது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா இதாகுமா அப்படின்றத விஷயம் சொல்லும்போது அந்த விஷயத்தை நீங்க கண்டுபிடிப்பீங்களா? ஒரு 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 ஆத்மா வந்து இருக்கு, உலகத்துல இருக்கு இல்லைன்றது உங்களுக்கு கணிக்க முடியுமா? அந்த ஒரு சக்தி இருக்கா? நீங்க யாரால பிறந்தீங்கன்றது, யாரால நம்ம ஆளானன்றது சொல்ல முடியாது, யாரால இதுன்னு சொல்ல முடியாது. ஆனா நீங்க யாரால உங்களை அழிக்கப்படுறாங்க, யாரால உங்களை கொல்றாங்க எல்லாமே நான் சொல்லிடுவேன். ஒரு விளையாட்டா பேசிக்கிட்டு வரவனுக்கு ஒரு பிரச்சனை, சும்மா நான் லவ் பண்ண பொண்ணு போயிடுச்சு, என் மனைவி வாயலன்னு சொன்னா கண்டிப்பா அதை பிரிச்சே விட்டுடுவேன். யோசிக்கவே மாட்டேன், சற்றும் யோசிக்க மாட்டேன். கெட்டது செய்வேன்னு கேட்டீங்கல்ல ஃபர்ஸ்ட்ல, இப்போ சொல்கிறேன் பாருங்க. ஒரு விளையாட்டா ஒரு திமிரா வந்து எனக்கு சும்மாவே ஒரு நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லிட்டு விளையாட்டா சொல்கிறவனுக்கு உண்மையான வழியாக இருந்தால் காப்பாற்றலாம், வராதவனுக்கு வர வச்சிருவேன். விளையாட்டா என்கிட்ட போய் சொன்ன அந்த மாதிரி நான் நிறைய செய்திருக்கிறேன். அப்படியா? சரிங்களா? கூட வர்றவங்களை யாராவது ஒருத்தவங்க 2-3 பேர் வராங்கன்னா அதில் ஒரு கிளாஸாக ஒருத்தவங்க பதில் பேசிக்கிட்டு இருப்பாங்க. சரியா? நீங்கள் அதை பேசுவாங்க இப்படி சொல்லுவாங்க. ஏன் சர்வீஸ் எல்லாம் 30 வருஷத்தில் இது நீங்கள் இப்போ தான் பேசுகிறீங்க, நான் 30 வருஷமாகவே இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறேன். அப்படியா? சொல்லுப்பா உன் பேர் என்ன? சரி குடும்பமாக சொல்லுவான், விளையாட்டாக சொல்லுவான். எனக்கு கல்யாணம் ஆகுமா? கல்யாணம் ஆகிட்டு இருக்கோம் ஏற்கனவே. எனக்கு கல்யாணம் ஆகுமா இதாகுமான்னு உடனே வீட்டுக்கு போனதுன்னே இருக்கிற பொண்டாட்டி கண்டிப்பாக போயிடும். போக வச்சிருவேன். ஏன்னா அவன் கேட்டது கல்யாணம் பண்ணி தான் திரும்ப ஓடியாந்து என்கிட்டே நிற்பாங்க. நீ கேட்ட கல்யாணம் ஆகலைன்னு தானே உனக்கு இன்னொரு கல்யாணம் அவன் போடான்னு. இதெல்லாம் நானும் வேலை, நானும் வந்து சீரியஸ்னஸ் கண்ணாடி மாதிரி தான். எப்படி எடுத்துக்கிறாங்களோ அதே போக்குல தான் போவேன் நான். சரிங்களா? நல்லா இருக்கிறவங்க செத்துருவேன்னு சொன்னோன்னா உண்மையாலுமே அதை சாவர மாதிரி பண்ணி விட்டுடுவேன். நான் யோசிக்கவே மாட்டேன். எதுக்குன்னா நான் ஒரு தொழிலாக செய்கிறேன். இப்போ உங்கள் தொழிலில் வந்து உங்களை வந்து தொழிலை பற்றி பேசினா பரவாயில்ல, விளையாட்டாகவும் வெறிய ஒரு நாய் இருக்குது கட்டி போட்டு கூட இருக்கட்டும், அந்த நாயை சும்மா செஞ்சீங்கன்னா என்ன பண்ணும்? கடிக்கதான் செய்யும், குறைக்கதான் செய்யும். அதே நாய்கிட்ட மிருகங்கிட்ட சிங்கத்துக்கிட்ட புலிகிட்ட எல்லாத்துக்கிட்டையும் அந்த பழக்கம் உண்டு. நான் மனுஷன் தானே, சும்மா தேவையில்லாத சொன்னால் கண்டிப்பாக அந்த குடும்பத்தையே நாசம் பண்ணுவேன். அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. அது வந்து இப்போ உங்களை டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் வந்திருப்பாங்க. உங்ககிட்ட பவர் இருக்கா, அந்த சக்தி இருக்கா, உண்மையாலுமே நீங்கள் பண்ணுறீங்களா இல்லையான்னு ஒரு டெஸ்ட் பண்ணுறதுக்காக தானே அவங்க வந்திருப்பாங்க. அதுக்குன்னு உங்கள் கோவத்தை வந்து அழிக்கிறதுக்கான ஒரு விஷயம் பண்ணிடக்கூடாதுல்ல? டெஸ்ட்டுனாக்கா நானும் டெஸ்ட் பண்ணி நிறுத்திடுவேன். சரிங்களா? அது சீரியஸானா நானும் சீரியஸாக விட்டுடுவேன். சரிங்களா? எங்களுக்கும் தெரியும் லிமிட் எப்படி பண்ணணும், ஏது பண்ணணும், எப்படி பண்ணணும்னு எனக்கும் தெரியும். சரிங்களா? இது என் பிரபஞ்சத்தில் இப்போ நைட்டு எவ்வளோ உலகத்தில் நான் இந்தியா தமிழ்நாடு மட்டும் பார்க்கல, வேர்ல்டு ஃபுல்லாக பார்க்குறேன். எவ்வளோ பேரை பார்த்துருப்பேன். நீங்கள் கேட்குற கேள்வியில் எவ்வளோ பேர் இருக்கும், நான் எவ்வளோ பேரை சந்திச்சிருப்பேன். சரிங்களா? அனுபவத்தில் என்னை விட ரொம்ப என்ன சொல்கிறது, நீங்கள் கேட்குற கேள்வியில் ரொம்ப சின்ன சின்ன கேள்வி தான் எனக்கு. நான் இதை அனுபவமாக சந்திச்சிருக்கிறேன். ஓகே. சரிங்களா? சும்மாவே நான் அங்கே பேசுகிறேன், நான் அவங்க இவங்க பெரிய ஆள் அதே இதுன்னு எல்லாமே நான் டோட்டலாக எல்லாமே உலகம் பூரா பார்க்குறவன் நான். சரியா? நீ யாராக இருந்தாலும் போடா இன்னும் நான் அதில் பற்றி சிந்திக்கவே மாட்டேன். சரிங்களா? இங்கே எனக்கு தெரிஞ்சது ஜின்னு தான் எனக்கு பெருசு, மற்ற யாரும். அப்போ யாராக இருந்தாலும் போடான்னு சொல்கிறவங்க ஏன் ஜெயலலிதா அம்மா பற்றி நீங்கள் வந்து சொல்ல மாட்டேன், நானும் ஒரு அரசியலில் இருக்கேன், அது அப்படி அவங்கள பற்றி சொல்ல மாட்டேன்னு இல்லைங்க.
தேவைப்பட்டு அவங்க உறவுக்காரங்க வந்தால் நம்ம சொல்லலாம். அதே சமயம் பப்ளிக்கில் மீடியாவில் நம்ம கொண்டுட்டு போகக்கூடாது. என்ன காரணம்னு கேளுங்க. ம். கலங்கத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இப்போ தேவைப்பட்டு நீங்கள் அதை தெரிஞ்சு என்ன பண்ண போகிறீங்க? இப்போ சும்மா வழியில் போகிறவனுங்கெல்லாம் நான் என்ன விளம்பரமாக கொடுத்துட்டு இருக்க முடியும்? நோட்டீஸ் போட்டு கொடுத்துக்கிட்டா இருக்க முடியும்? சம்மந்தப்பட்டவங்க தெரிஞ்சு சரி இது என்ன பண்ண போகிறாங்க? ஒன்றும் கிடையாது. சரிங்களா? இதே மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டாங்க. எனக்கு முன்னாடி ஒரு 4, 5 பேர் சொல்லிட்டாங்க. என்னன்னா புரியுதுங்களா? இந்த மாதிரி எப்படி இருந்தாங்க? எது எல்லாமே சொன்னாங்க. அப்படி அப்படியே அவங்க வாயை அடைச்சிட்டாங்க. புரியுதுங்களா? எவ்வளோ பிரச்சனைகள்லாம் சந்திச்சு தான் அடங்கிடுச்சு. ம். புரியுதுங்களா? ம். இதில் நான் சொல்ல மாட்டேன்னு இல்லை. ஏன் நடக்கிறதே ஒரு சொன்ன அரைச்சமாவே அரைக்கணும்? தேவைன்னா புதுசா செய்வோம். இப்போ எவ்வளோ பேர் மனுஷனா பொறந்தா எவ்வளோ பேர் ஜெயலலிதா அம்மாவும் உயிர் தான். ஒண்ணும் இல்லாதவங்களும் உயிர் தான். என்ன தேவை? உங்களுக்கு தேவை இறந்தவங்க கூட பேசணும். அவ்வளோதானே. யாரா இருந்தா என்ன? ம். நான் நிரூபிக்கிறேன்னு தான் நான் சொல்றேன். சரிங்களா? ம். ஏன்னா போதுங்களா? பொது நலமா ஒரு விஷயம் உங்களுக்கு எதுக்கு பொது நலம்ன்றது அப்படின்ற மாதிரி எல்லாம் நீங்க கேக்குறீங்க. ஆமா. பட் ஒரு சில பேரோட இது பொது நலமா கருத்தா இருக்கு. ரொம்ப இது நம்ம குடும்பத்துல ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா இல்ல. நமக்கு பாதிப்பு இருக்கும் இல்லையா? அந்த பாதிப்பு வந்து யாரோ ஒருத்தவங்க அப்படின்னு சொல்ல முடியல. ஏன்னா ஜெயலலிதா அம்மாவால நிறைய விஷயங்கள் நன்மைகள் வந்து அம்மா, பெண்களுக்கு போய் சேர்ந்து இருக்கு. ஒண்ணே ஒன்று சொல்கிறேம்மா நமக்கு. நான் என்ன சொல்கிறேன், நிறைய நன்மைகள் இருக்குது, எல்லாருமே கெட்டது இருக்குது, எல்லாமே இருக்குது. இந்த காலகட்டத்தில் வந்து ஜனங்க வந்து நாட்டு நன்மைகள்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க, குரல் கொடுக்கவும் மாட்டாங்க, கரெக்ட் கேட்கவும் தான், மாட்டாங்க. கரெக்ட் தான், கரெக்ட் தான். இதே நீங்கள் ஒரு பொருள் இலவசம்னு சொல்லுங்க, சரியா? இருக்கப்பட்டவன் இல்லாதப்பட்டவன் அத்தனை பேரும் ஏன்னு கேட்க மாட்டான், லைன்ல ஆமா. நிற்பான். புரியுதா? ஆமா. ஒரு சின்ன விஷயத்துக்கு ஏதாவது ஒரு நல்லதுக்காக ஒரு விஷயத்துக்கு வாங்க, ஒரு ஆஃபீஸ்க்கோ ஒரு ஹெல்ப்போ ஏதோ கேட்டு போங்க. ம். ஒருத்தவங்க வரமாட்டாங்க. உலகம் வந்து மாறி போயாச்சு. நீங்கள்னால இங்கே சோஷியல் மீடியாவில் பேசுகிறது, நான் அனுபவபூர்வமாக பேசுகிறேன், நீங்கள் மீடியாவில் பேசுகிறேன்னு பேசுகிறீங்க. இந்த உலகமே வந்து அப்படி தான். ஒரு ஹெல்ப்னு கேட்டு போங்க, உங்களுக்கு பழகினவங்க கிட்ட கூட, ஒரு தெரிஞ்சவங்க கிட்ட கூட. ம். வீட்டில் இருந்துக்கிட்டே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆமா. புரியுதுங்களா? ஆமா. நாங்கள் அப்படி கிடையாது. ராவில் 1 மணிக்கு வந்தால் கூட மாந்திரிக்காரன் வந்து என் உயிரை கொடுத்து நான் காப்பாற்றுறோம். எங்கே இருந்தாலும் சரி, நான் வீட்டில் தான் இருக்கிறேன்ட்டு அவங்க வர்றதுக்கு முன்னாடி நான் வீட்டுக்கு ஓடியாந்துருவேன். அதே பழக்கம் தான் எனக்கு வரும். புரியுதுங்களா நான் சொல்கிறது? யாருக்கு எந்த பழக்கமோ அந்தந்த பழக்கம் தான் வரும். எல்லாம் வேணா டைம் பாஸ் பண்ணுறதுக்கு ஒன்று அதை இதை பேசுவாங்க. இது எனக்கு தெரிஞ்சே ஆகணும்னு ஒரு ஏதோ 1,00,000 பேரை நீங்கள் கூட்டி காட்டுங்க பார்ப்போம். ஓகே. எனக்கு இவங்கள பற்றி தெரியணும், அவங்கள பற்றி தெரியணும். ஒரு 50,000 பேர் சேர்த்து கொடுங்க பார்ப்போம். அட்லீஸ்ட் ஒரு 10,000 பேர், ஒரு 1000 பேர் சேர்த்து காட்டுங்க பார்ப்போம். இவங்கள பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்க விரும்புகிறோம்னு வேணா செல்லில் உட்காந்துட்டு கமெண்ட்டில் ஒன்றா சொல்லிக்குவாங்களா தவிர, வேலை கட்டு ஒரு இடத்துல நான் கூட்டம் கூட்டுறேன் 10 பேர் ஒன்றா வாங்கன்னு கூப்பிட்டு பாருங்க, ஒருத்தவனும் வரமாட்டாங்க. சரிங்களா? அதான் எதை தின்னா பித்து தெளியுன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஜனங்களுக்கு அப்படி ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நான் மருந்தா இருப்பேன். இது பொது நலமா ஒரு விஷயமோ உங்களுக்கு டைம் பாஸ்க்கான ஒரு விஷயமோ நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு நான் ஆள் கிடையாதுன்னு சொல்றீங்க. சொல்கிறேன். ஆமாம். ஓகே, டன். கண்டிப்பா. நிறைய என்னுடைய கேள்விக்கு ரொம்ப பொறுமையா பதில் சொன்னீங்க. என்னோட பர்சனலா இருந்த சில டவுட்ஸ்லாம் நான் கேட்டேன். மக்களாகிய எல்லாருக்கும் இருக்கிற டவுட்டும் நான் கேட்டேன். இனிமேல் வர டவுட் கண்டிப்பா நான் இன்னொரு நேர்காணல்ல உங்களை நான் சந்திக்கிறேன். கண்டிப்பா. தேங்க்யூ. தேங்க்யூ.